ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம மொபைலில் நம்மளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. 9:16 அந்த ரேஷோவை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் சூஸ் பண்ண பிளாக் கலரை வந்து வீடியோ எந்த அளவுக்கு ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ண பிறகு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியாவுக்கு வாங்க. நம்ம கொடுத்துருக்க டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனாக செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை சென்டருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ அந்த செலக்ட் பண்ண அந்த இமேஜை வந்து வீடியோவோட ஃபுல் லென்த்துக்குமே ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ண பிறகு ஓகே பண்ணிவிட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு வாங்க. மீடியாவில் வந்து நாம் வந்து ப்ளூ கலர் லைட்டு பிஎன்ஜி இருக்கும். அந்த பிஎன்ஜி என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு கீழே இருக்கிற அந்த பிஎன்ஜியை வந்து ஃபுல்லாக வீடியோவோட ஃபுல் லென்த்துக்கு ட்ராக் பண்ணிங்க. அந்த இமேஜை வந்து வீடியோவோட டாப்பில் வச்சுட்டு அந்த டாப்பில் வச்சதை வந்து நீங்கள் வந்து வீடியோவோட ஃபுல் லென்த்துக்கு ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ட்ராக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியாவுக்கு வாங்க. மீடியாவில் வந்துட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜியை வந்து என்ன பண்ணுங்கள், வீடியோவோட டாப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ண பிறகு இதுக்கு வந்து நம்ம வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் லாஸ்ட்டை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதையும் என்ன பண்ணுங்கள், வீடியோவோட ஃபுல் லென்த்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுடுங்க. லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு வாங்க. மீடியாவில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. அந்த பிளாக் கலர் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி இதையும் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. வச்ச பிறகு இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எடுத்துங்க. அதில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு இதை வந்து நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. நான் வந்து லாஸ்ட்டு 2 ஆப்ஷனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவையில்லாத பார்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு வாங்க. மீடியாவில் வந்து நம்ம வந்து நியான் ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ஃபுல் சைஸ் வச்சுட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மியூசிக் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பார்ட்ஸ் இருந்தாலும் அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓவராலாக நமக்கு வந்து வீடியோ முடிஞ்சிட்டு இப்போ இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம், எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.